பெங்களூருவில் ஆர்சிபி அணியின் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் பலியான சம்பவத்தில் கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் பொருளாளர் மற்றும் செயலாளர் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு தார்மீக பொறுப்பேற்பதாக கிரிக்கெட் சங்க செயலாளர் சங்கர், பொருளாளர் ஜெயராம் ராஜினாமா செய்வதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பெங்களூரு அணி வெற்றி பெற்றதன் பிறகாக நேற்று முன்தினம் அவர்களுக்கான அந்த கொண்டாட்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் பெங்களூரு ரசிகர்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. குறிப்பாக பெங்களூரு நிர்வாகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்புல முதலில் வருபவர்களுக்கான முன்னுரிமை அடிப்படையில அவர்களுக்கு உள்ளே செல்வதற்கான பாஸ் வழங்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதன் காரணமாக அந்த கொண்டாட்ட நிகழ்வு நடைபெறுவதற்கான முன்தினம் இரவே, அதாவது பெங்களூரு அணி வெற்றி பெற்றதன் பிறகு அங்கு பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தை வாசலில் நோக்கி ரசிகர்கள் செல்ல தொடங்கி இருந்தார்கள். அங்கு கூட்ட மிகுதியின் காரணமாக கிட்டத்தட்ட 11 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சோகமான சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெங்களூரு அணிக்கு அந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்த 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது பெங்களூரு அணி நிர்வாகம் சார்பில் 2 பேர் அவங்களுடைய பொறுப்புகளை ராஜினாமா செய்வதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செயலாளர் கூட வேறு பதவிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. மேலும் மாநகராட்சி, பெங்களூரு மாநகராட்சியினுடைய அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட அவர்களுடைய பணிமாற்றம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ், அதாவது நுண்ணறிவு பிரிவில் செயல்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். இந்த உயிரிழப்புக்கு காரணமாக சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களாக கருதப்படக்கூடியவர்கள் பெங்களூரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் தற்போது ராஜினாமா செய்வதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.